அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. நம்ம எல்லாருமே சுவனம் நுழையணும்னு ஆசைப்படுறவங்க தான். அதுக்காக எவ்வளவோ அமல்களையும் நாம செஞ்சுட்டு வரோம். சுவனமும் நரகமும் நமக்காக அல்லாஹு தஆலா கிட்ட துவா கேட்டா அது எவ்வளவு பெரிய நியமத்தா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அத பத்தின ஒரு ஹதீஸ தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்யற ஒரு ஹதீஸ்ல, எவரொருவர் அல்லாஹு தஆலாவிடம் 3 முறை சுவனத்தை கேட்பாரேயானால் சுவனம் அல்லாஹு தஆலாவிடம் அந்த நபரை சுவனம் நுழைய செய்ய துவா கேட்கும். அதே போல எவரொருவர் 3 முறை நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறாரோ நரகம் அல்லாஹு தஆலாவிடம் அந்த நபரை நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்காக அல்லாஹு தஆலாவிடம் துவா கேட்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. இந்த ஹதீஸ் திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிதாபுகள்ல நம்மளால பார்க்க முடியும். நம்ம எப்போல்லாம் துவா கேக்குறோமோ அப்பெல்லாம், யா அல்லாஹ் நீ என்னை சுவனம் நுழைய செய்வாயாக, யா அல்லாஹ் நீ என்னை சுவனம் நுழைய செய்வாயாக, யா அல்லாஹ் நீ என்னை சுவனம் நுழைய செய்வாயாக, இப்படி 3 முறை நாம சுவனம் அடைய துவா கேட்கணும். அதே போல 3 முறை யா அல்லாஹ் நீ என்னை நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ் நீ என்னை நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ் நீ என்னை நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக அப்படின்னு நம்ம நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம துவா கேட்கணும். இனி உங்களுக்கு அரபுல துவா கேட்கணும்னு ஆசை இருந்ததுன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா, இப்படி நம்ம சுவனத்துக்காக துவா கேட்கலாம். அதே போல அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், இப்படி நரக நெருப்புல இருந்து நம்மளை பாதுகாக்க நம்ம அரபுல துவா கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நம்ம துவா கேட்கும் போது இந்த 2 வார்த்தைகளை உள்ளடக்க நாம கண்டிப்பா மறக்க கூடாது. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பர்க்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.